ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृत द्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। हरे कृष्णा। कथाञ्चन सुतरं भवेत् श्रीमद् श्रीचैतन्यं नमामितं। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்ததுல பாகவதம் என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. மற்ற சொல்லுங்க பிரபு. பகவான் ஜீவராசிகள் உள்ள வெவ்வேறு கிரகங்கள் வசிப்பிடம் படைத்திருப்பதுடன் லோக பாலகர்களையும் படைக்கிறார். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சத்துவகுணம் உள்ளவங்க பக்தர்கள் மற்றவங்களா ரஜோகுணம் தமோகுணம் உள்ளவங்களா பார்த்து இவர்களுக்கு பக்தி வரல அப்படின்னு இறக்கப்படுவாங்க, பரிதவப்படுவாங்க. அவர்களுக்காக பிரச்சார கூட்டத்துல அவங்க ஈடுபடுறாங்க. வெரி குட், வெரி குட். சூப்பர் பாயிண்ட் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒன் மோர் பாயிண்ட். சொல்லுங்க பிரபு. கிருஷ்ண கதை ஒருவது அவரது ஆத்மாவின் தூய உணர்வு நிலையில் நிலைவரச் செய்து பௌதிக மதத்திலிருந்து விடுவிக்கின்றது. ஓகே, அதனால நம்ம கிருஷ்ண கதையை டெய்லி படிக்கிறோம். தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இன்னைக்கு நம்ம 17வது பதம் படிக்கணுமா? ஆமா மாதாஜி. ஸ்ரீ சுக உவாச்ச स एवं भगवान् दृष्टः क्षत्रा कौशारवो मुनिः पुंसां निक्षेय शार्तेन தம் ஆக பகுமானயன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மாமுனிவரான மைத்ரேயர் விதுரரை மிகவும் கௌரவித்த பின் அவரது வேண்டுகோளின்படி எல்லோருடைய உயர்ந்த நன்மைக்காகவும் பேச துவங்கினார். சோ இது வரைக்கும் விதுரர் கேள்விகளை மைத்ரேயர் கிட்ட வச்சுட்டாரு, எல்லா கேள்வியும் சொல்லிட்டாரு. அப்போ மைத்ரேயரை புகழ்ந்து சொன்னார். இங்க மைத்ரேயரும் என்ன பண்றாரு? விதுரரும் சாதாரணமானவர் கிடையாது. அவர் பகவானுடைய பரம பக்தர். பாண்டவர்களுடைய குடும்பத்துல பிறந்திருக்கார். வியாசருடைய தவ புதல்வர். அது மட்டும் இல்லாம பகவானுக்கு தொடர்ந்து அவர் பக்தி சேவை ஆச்சு வந்துட்டே இருந்திருக்கார். அவரும் சின்ன வயசுல இருந்தே பக்தரா தான் இருந்திருக்கார். அதனால அவருடைய புகழையும் இங்க நம்ம பார்க்கணும். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணன். ஆச்சாரியர் பிரபுபாதா ஜெய். மாமுனிவரான மைத்ரேயர் கல்வியிலும் அனுபவத்திலும் சாதாரண மானிடர்களை மிஞ்சியவர் என்பதால் அவர் இங்கு பகவான் என்று விவரிக்கப்படுகிறார். இவ்வாறாக உலகிற்கே மிகச் சிறந்த நன்மை செய்பவராக அவர் தேர்வு செய்யப்பட்டது அதிகாரபூர்வமானதாக கருதப்படுகிறது. மனித வர்க்கத்திற்கு அனைத்தையும் உள்ளடங்கிய பொதுநல தொண்டாக இருப்பது பகவானின் பக்தி தொண்டாகும். விதுரரின் வேண்டுகோளின்படி முனிவரும் அதைத்தான் விவரித்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவான் பிருஷ்டக. அப்போ இங்க மைத்ரேயர பகவான் அப்படிங்கிற வார்த்தையினால வியாசர் சொல்றார். காரணம், அவர் பகவானுக்கு நிகரான அந்த தன்மை உடையவர் அப்படின்னு இங்க பிரபுபாதர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். மைத்ரேய உவாச்ச சாது பிரஷ்டம் துவயா சாது லோகான் சாது அனுகிருக்னதா கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோ அதோக்ஷாத்மனக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், விதுரரே, உமக்கு சர்வ மங்களம். அனைத்திலும் மிக உயர்ந்த நன்மையை பற்றி நீர் என்னிடம் கேட்டதன் மூலம் உலகிற்கும் எனக்கும் கருணை காட்டியவர் ஆனீர். ஏனெனில் உமது மனம் எப்பொழுதும் உன்னதத்தை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கிறது. பகவானை பத்தி கேள்வி கேட்கிறவர் கூட உயர்ந்தவர். அப்பத்தானே பதில் சொல்றவங்க பகவானை பத்தி பேச முடியும் இல்லையா? அவர்கிட்ட போய் லோகாதயமான விஷயங்களை கேட்டாக்க அப்போ யாருக்குமே அதுல நன்மை கிடையாது. ஆனா இங்க பகவானை பத்தி கேட்டதுனால எனக்கும் நீங்க பெரிய நன்மை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்றார். சோ எல்லாத்த விடையும் உயர்ந்த விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றார். சோ இதே மாதிரிதான் சூத்த கோஸ்வாமியும் சௌனக ரிஷிகளை பத்தி புகழ்ந்து சொன்னார். நீங்க கேட்ட கேள்விகள் லோகமங்கலம் அப்படின்னார். பகவானை பத்தி கேட்டதுனால அந்த 6 கேள்விகள் லோகமங்கலம் அப்படின்னு சொன்னார். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவாத் பிரணாம். நல்லா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. விதுரரின் மனம் உன்னதத்தில் முழுமையாக ஆழ்ந்திருந்ததை உன்னத விஞ்ஞானத்தில் அனுபவம் பெற்றிருந்த மைத்ரேய முனிவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதோஷஜை என்பது புலனறிவின் புலன் அனுபவத்தின் எல்லையை கடந்தது என்று பொருள்படும். பகவான் நம் புலன் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்றாலும் உண்மையுள்ள பக்தனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். விதுரர் எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்ததால் அவருடைய உன்னத மதிப்பை மைத்ரேயரால் மதிப்பிட முடிந்தது. விதுரரின் மதிப்பு உயர்ந்த விசாரணைகளை பாராட்டிய மைத்ரேயர் மிகவும் மரியாதையுடன் அவருக்கு நன்றியும் கூறினார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆன்மீக குரு தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட அன்பாவும் அதே சமயத்துல கருணையோடும் நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா கூட அவங்கள கருணையோடு நடத்தணும். அதான் பிரபுபா செய்தார். இங்கெல்லாம் நம்ம பாகவதத்துல பாக்குற இந்த மாதிரி உயர்ந்த மகாத்மாக்களை பத்தி நம்ம படிக்கணும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இந்த மாதிரி மிக உயர்ந்த மகாத்மாக்கள் அப்படிங்கிறது நாம கிடையாது. ஆன்மீக குரு பிரபுபாதர் தான் அந்த மாதிரி நிலையில இருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, கருணையோடு நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நைதச்சித்ரம் த்வயி சத்தர் பாதராயண வீர்யஜே கிரஹீதோ நன்ய பாவேன யத்வயா ஹரிரீஸ்வரக. விதுரரே, நீர் வியாசதேவரின் வீரியத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் மாறாத சிந்தனையுடன் பகவானை நீர் ஏற்றுக்கொண்டதில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை. சோ அந்த அம்பாலிகா அவங்களோட வாரிசு இல்லாம இருந்ததுனால, அந்த குருவம்சத்துக்கு வாரிசு இல்லாத இருந்ததுனால அவங்க அம்மா, அதாவது மாமியார், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இவரை வியாசதேவரை கூப்பிடுறாங்க. நான் அவங்களுடைய மகன் வியாச சொல்லியிருக்கேன், நீ நினைச்ச போதெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட இணைய சொல்றாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கண்ணை மூடிக்கிறாங்க. ஒரு அம்பாலிகா 2 பேர்ல ஒருத்தவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. அதனால திருதராஷ்டிரர் குருடரா பிறக்கிறார். இன்னொருத்தவங்க பயந்து போறாங்க. அதனால பாண்டு வெளிரி போய் பிறக்கிறார். திரும்ப 3வது தடவை முயற்சி பண்ணும்போது விதுரர் கண்டிப்பா சொல்லிட்டார், நான் சும்மாலாம் உதவ மாட்டேன், ஒரு பெண்ணோட ஒரு முறை மட்டும்தான் நான் இணைவேன் அப்படின்னு. அதனால 3வது தடவை வேணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த அம்பாலிகா 2 பேரும் என்ன பிளான் பண்ணாங்க, ஐயோ அந்த காட்டு பிராண்டி மாதிரி இருக்காரு, அவரை பார்க்கவே பயமா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இளவரசிகள், அழகா அலங்காரம் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா வியாசர் என்ன பண்ணார், நான் எப்படி காட்டுல இருக்கேனோ அவர் எங்கேயோ இமயமலையில குகையில இருக்கார். அவரை வரவழைச்சாங்க. நான் இளவரசன் மாதிரி எல்லாம் இவங்களுக்காக ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்க முடியாது, ட்ரிம் எல்லாம் பண்ணிக்கிட்டு
நான் அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜ அலங்காரம்லாம் பண்ணிட்டுலாம் வர முடியாது, நான் எப்படி இருக்கேனோ ஆஸ் இட் இஸ் அப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு பணிப்பெண் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அந்த பணிப்பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, வியாசருடைய உயர்ந்த தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால வியாசருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப பக்தியோட வியாசரோட இணைந்தாங்க. அதனால அவங்களுக்கு யார் பிறந்தா, விதுரர் பிறந்தார். அதனால விதுர மகாத்மா அப்படின்னு அவருக்கு பேர். அவ்வளவு பெரிய உயர்ந்த பக்தரா விதுரர் பிறந்தார். ஸோ அதனால தாய் பணிப்பெண்ணா இருந்தாலும் தந்தை யாரு அப்படின்னா வியாசர். அதனால வியாசருடைய புத்திரரா இருக்கிறதுனால நீங்க வந்து பகவத் பக்தியில ரொம்ப சிறந்து விளங்குறீங்க அப்படிங்கிறத சொல்றேன். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். உயர் பிறப்பின் மதிப்பு இங்கு உதிரரின் பிறப்புடன் சம்பந்தப்படுத்தி மதிப்பிடப்படுகிறது. ஒரு தந்தை தாயின் கற்பத்திற்குள் விந்தை பாய்ச்சுவதிலிருந்தே மனித பண்பாடு ஆரம்பமாகிறது. ஒரு ஜீவராசி அவனது செயலின் தரத்திற்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தந்தையின் விந்திற்குள் வைக்கப்படுகிறான். விதுரர் ஒரு சாதாரண ஜீவராசி அல்ல என்பதால் வியாசரின் விந்திலிருந்து பிறக்கும் வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ஒரு மனிதனின் பிறப்பானது உயர்ந்ததொரு விஞ்ஞானமாகும். எனவே நல்ல சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு கர்ப்பாதான சம்ஸ்காரம் மிகவும் முக்கியம். ஜனத்தொகையின் அதிகரிப்பில் பிரச்சனை இல்லை. விதுரர், வியாசர் மற்றும் மைத்ரேயருக்கு இணையான நல்ல ஜனத்தொகையை உற்பத்தி செய்வதில் பிரச்சனை உள்ளது. மனித குழந்தைகள் பிறப்பிற்குரிய எல்லா எச்சரிக்கைகளுடனும் பிறப்பார்களானால் ஜனத்தொகை அதிகரிப்பை தடுக்க அவசியமில்லை. பெயரளவேயான குடும்ப கட்டுப்பாடு கெட்டது என்பதுடன் அது பயனற்றதும் ஆகும். தேங்க்யூ மாதாஜி. சோ துரியோதனனுக்கு வியாசருடைய விதுரருடைய மதிப்பு தெரியல. தாசிபுத்திரன் அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பினார் வீட்டை விட்டு. ஞாபகம் இருக்கா? அதனால தானே விதுரர் அரண்மனை விட்டு வெளியில வந்தார். ஆனா யாருக்கு விதுரருடைய அருமை தெரியும்? மைத்ரேயருக்கு தெரியும். அதனால மைத்ரேயர் வந்து நீங்க வியாசருடைய புதல்வன், அந்த பார்வை ஏன் துரியோதனனுக்கு இல்லை இல்லையா? எவ்வளவு கேவலமா பேசி அவமானப்படுத்தி, அவனுடைய புத்தி அந்த மாதிரி இருக்கு. அவனுடைய புத்தி அவ்வளவுதான். அந்த பொறாமையினால பிறந்து, இந்த பிறப்பே இதனால பொறாமையினால. சோ காந்தாரி பாண்டவர்கள் பிறந்த போது பயத்துல அடிச்சுக்கிறாங்க. சோ எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க பொறாமை. இந்த பொறாமை தான் ரொம்ப மோசமான ஒரு குணம் இந்த உலகத்துல. யாரை பார்த்து நம்ம வந்து பொறாமை நம்ம மனசுல ஏற்பட்டது அப்படின்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், எனக்கு இந்த பொறாமை குணம் போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இவ்வளவு மோசமான ஒரு குணம். அந்த பொறாமையினாலதான் நம்ம இந்த பௌதிக உலகத்திலே இருக்கோம்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பிரபா சொல்றார், இந்த பொறாமை அப்படிங்கிறது பகவான் மேல நம்ம வச்ச பொறாமை தான் இங்க மனிதர்கள் மேல நம்ம காட்டுறோம். பகவான் கிட்ட கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டு ஹரே கிருஷ்ணன்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொறாமை உணர்வு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாக்க அது என்ன அர்த்தம்? பகவான் மேலேயும் நமக்கு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால அந்த பொறாமை உணர்வு ரொம்ப ஆபத்தானது, தவிர்க்கப்பட வேண்டியது. சோ பிரபுபாத் இந்த பொருளுரையில சொல்ற கர்ப்பதான சம்ஸ்காரத்தினுடைய அவசியத்தை பத்தி சொல்றார். குழந்தை பெத்துக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை, எவ்வளவு குழந்தைங்க வேணா பெத்துக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை இருக்கு? இந்த மாதிரி உயர்ந்த மகாத்மாக்களை குழந்தைகளை பெறுவதில் தான் பிரச்சனை இருக்கு. கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்ன? நம்ம அவசியமா கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி இவங்க 2 பேரும் இல்லறத்துல திருமண வாழ்க்கை மூலமா இணைகிறாங்க, திருமண பந்தத்தின் மூலமா இணைகிறாங்க. அப்படி திருமண பந்தம் அப்படிங்கிறதே எதுக்காக அப்படின்னா நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்வதற்காக தான் திருமணமே இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து கோத்திரம், குலம் இதெல்லாம் இருக்கு. அப்போ எதுக்காக சந்ததி தேவை அப்படின்னா தன் தாய் தந்தையர்களை அந்த பாவ செயல்கள்லேருந்து, அவங்க செய்த பாவத்திலேருந்து விடுவிக்கிறவர் தான் புத்திரன். சோ அதுக்காக நல்ல சந்ததிகள் தேவை. மூதாதையர்கள் அவங்க ஏதாவது தவறு செய்து எங்கேயாவது நரகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த மூதாதையர்களை விடுவிக்கக்கூடிய நல்ல மகன்களை உற்பத்தி செய்யறது தான் ரொம்ப அவசியமான ஒரு தேவை. கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து தான் பிரம்மச்சாரிகள் வர்றாங்க, கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து தான் வனப்பிரஸ்தர்கள் வர்றாங்க, கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து தான் சன்னியாசிகளும் வர்றாங்க. ஆக இந்த உலகத்துல ஒரு ஜீவன் பிறவி எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா எதனாலதான் இருக்கும்? கிரகஸ்த வாழ்க்கையினாலதான் இருக்கும். கணவனும் மனைவியும் இணைந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை அந்த பந்தத்து மூலமா இணைகிறாங்க. ஆனா ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா
குறைந்தபட்சம் அன்னைக்கு அவங்க 2 பேரும் தனித்தனியா 50 மாலைகள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். இவங்க 50 மாலை சொல்லணும், அவங்க 50 மாலை சொல்லணும். விரதம் இருந்து 50 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பகவானை விழுந்து வழங்கி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? இணையணும். அதான் கர்ப்பதான சம்ஸ்காரத்தினுடைய ஒரு எளிமையான வழிமுறை. சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? காமத்துக்காக இல்லாம நல்ல ஆத்மாவை குழந்தையா பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக இணையும் போது நல்ல குழந்தைகள் உருவாவாங்க. நல்ல பக்தர்களா இருக்கக்கூடிய குழந்தைகள் கிடைப்பாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க சில பேர் அப்படின்னாக்க, நான் கேள்விப்படுறது, யார்ட்டையும் போய் நம்ம இதெல்லாம் செக் பண்ண முடியாது. 50 மாலை ஒரே நாள்ல சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால 2-3 நாளா சாண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க 50 மாலை முடிச்சு அதுக்கப்புறம் இணையறதா சில தம்பதிகள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. புதுமண தம்பதிகள் அந்த மாதிரி நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படியோ நம்மளுடைய கான்சியஸ் எப்படி இருக்கணும்? காமத்துக்காக இல்லாம நல்ல மக்கட்பேறு வேணும் அப்படிங்கிறதுக்காக இணையும் போது இந்த கலிகாலத்துல இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ப்ரோப்பா நமக்கு இந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கார். இதை திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் பொண்ணு 2 பேர்கிட்டையும் பேசணும். இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுக்குத்தான் திருமணம் செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு புது ஸ்லோகன் வந்திருக்கே, மேரேஜ் அப்படின்னா என்ன? நோ கிச்சன் நோ கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சிருக்காங்களாம். சமைக்கவும் மாட்டாங்களாம், குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்களாம். அப்ப எதுக்கு இணையணும்? மிருகங்கள் மாதிரி இணையறதுக்கா? நோ கிச்சன் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு பெண்கள் சொல்றாங்க, ஆண்கள் கூட கிடையாது, பெண்கள் சொல்றாங்க. தாய்மை பெண்மை இதெல்லாம் நம்ம தான் பேசிட்டு இருக்கணும். ஒன்றும் வேண்டாமா, குழந்தையும் வேண்டாமா, சமையக்கட்டும் வேண்டாமா. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்க? இது ஒரு வாழ்க்கையா? மிருகங்கள் கூட பரவாயில்ல, அதுங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. குடும்ப கட்டுப்பாடு, இந்த நோ கிச்சன் நோ கிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லல. அதனால்தான் மிருக வாழ்க்கையை விட மனித வாழ்க்கை இப்ப தாழ்ந்து போச்சு. மாண்டவ்ய சாபாத் பகவான் பிரஜா சம்யமானோ யமக ராதுகு க்ஷேத்ர புஜிஷ்யாயாம் ஜாதக சத்யவதி சுதாத். முன்பு நீர் ஜீவராசிகளின் மரணத்திற்கு அதிபதியான யமராஜன் என்பதையும் மாண்டவிய முனிவரின் சாபத்தால் இப்பொழுது விதுரராக பிறந்திருக்கிறீர் என்பதையும் சத்தியவதியின் மகனான வியாசதேவருக்கும் அவரது சகோதரரின் வைப்பு மனைவிக்கும் பிறந்தவர் என்பதையும் நான் அறிவேன். சோ வியாசரும் இவரும் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, மைத்ரேயரும் வியாசரும். அதனால அவருக்கு இதெல்லாம் தெரியும், இந்த இவருடைய ஸ்டோரி எல்லாம் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவருடைய முற்பிறப்பும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ரொம்ப விசேஷம். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறாங்க. பொருளுரை. மாண்டவிய முனி ஒரு மகா முனிவராக இருந்தார். பாகவதம் 1.13.1. விதுரர் முன்பு மரண தேவனான யமராஜனாக இருந்தார். ஜீவராசிகளின் மரணத்திற்கு பின் அவர்களுக்கு அவர் பொறுப்பாளியாக இருந்தார். பிறப்பு, பராமரிப்பு, மரணம் ஆகிய இம்மூன்றும் ஜட உலகிலுள்ள ஜீவராசிகளின் 3 பந்தப்பட்ட நிலைகளாகும். ஒருமுறை பிள்ளை பிராயத்தில் மாண்டவிய முனி செய்த தீச்செயலுக்காக அவரை ஈட்டியால் துளைக்கும்படி யமராஜன் உத்தரவிட்டார். தமக்கு மிதமிஞ்சிய தண்டனையை அளித்ததாக எண்ணி யமராஜனிடம் கோபம் கொண்ட மாண்டவிய முனி அவரை ஒரு சூத்திரராக பிறக்கும்படி சபித்து விட்டார். இவ்வாறாக விசித்திர வீரியனின் வைப்பு மனைவியின் கர்ப்பத்தில் விசித்திர வீரியனின் சகோதரரான வியாசதேவருக்கு அவர் மகனாக பிறந்தார். பீஷ்ம தேவரின் தந்தையான சாந்தனு மகாராஜனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் வியாசதேவர். மைத்ரேய முனி வியாசதேவரின் நண்பராக இருந்ததால் விதுரரை பற்றிய இந்த ரகசியத்தை அவர் அறிந்திருந்தார். விதுரர் ஒரு வைப்பு மனைவிக்கு பிறந்தவர் என்ற போதிலும் வியாசதேவரை தந்தையாக கொண்டிருந்ததால் பகவானின் மிக சிறந்த பக்தராகும் தகுதியை பெற்றிருந்தார். இத்தகைய ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பதானது பக்தி வாழ்வை பெறுவதற்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விதுரரின் முற்பெருமையின் காரணத்தால் அவருக்கு இவ்வாய்ப்பு அளிக்கப்பட்டது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மாண்டவிய முனிக்கு இவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார்? சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்கலாம் தட்டாம்பூச்சியை பார்த்தா என்ன பண்ணும்? அதை பிடிக்கிறது, அந்த ரெக்கையெல்லாம் அதை பிச்சு போடுறது, அதை நூல்ல கட்டி விளையாடுறது, இது மாதிரி ஏதோ பண்ணும்.
அந்த மாதிரி அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பூச்சி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு புல்லுனால ஏதோ குத்திட்டார். ஸோ அதனால அவருக்கு வந்து இந்த ஈட்டியால தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டார். அவர் நினைச்சார், எனக்கு எப்படி இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவரை சாபம் கொடுத்துட்டார். ஸோ இங்க ஒரு தவறு இருக்கு, இந்த தவறை சரி பண்ணிக்கோங்க. சந்தனு மகாராஜனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் வியாசதேவர் கிடையாது. பீஷ்மதேவரின் தந்தையான சந்தனு மகாராஜன் வந்து அது உண்மை. சந்தனு மகாராஜனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் பீஷ்மதேவர். இங்க வந்து சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்தவர் தான் யாரு, வியாசன். அதனால அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல கரெக்டா தான் இருக்கு. வியாசதேவா is the son of Satyavati by the great sage Parasara and Vishitravirya is the son of the same Satyavati by the great king Santanu. So விசித்திரவீரியன் தான் சந்தனு மகாராஜருடைய பையன். அதுக்கப்புறம் சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விசித்திரவீரியன் சித்ராங்கதன் 2 மகன்களை அவர் பெற்றெடுக்கிறார். ஆனா 2 பேருக்கும் வாரிசு இல்லாததுனால சத்தியவதி வந்து திரும்ப வியாசரை கூப்பிட்டு அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கணும், தனக்கு ஒரு வாரிசு, அதாவது குடும்ப அந்த அரசியல் அரியாசனத்துல ஒரு அரசர் வேணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து அந்த முயற்சியை அவங்க செய்யறாங்க. அதனால அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் வியாசதேவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சத்தியவதிக்கும் சாந்தனு மகாராஜாவும் தானே மாதாஜி திருமணம் பண்ணாங்க. பராசரையும் திருமணம் பண்ணுவாங்களா மாதாஜி? பராசரர் திருமணம் பண்ணிக்கல. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னாக்க, சத்தியவதி வந்து ஒரு மீனவ பெண். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கரையில, அந்த ஆற்றின் கரையில வந்து நிக்கிறாங்க. ஒரு படகை வச்சுட்டு அவங்க நிக்கிறாங்க. அப்போ பராசரர் அங்க வரார். பராசரர் அங்க வந்து சத்தியவதியை பாக்குறார். சத்தியவதி கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த காலம், இந்த நேரம் இருக்கே, இது ரொம்ப உகந்த நேரம். ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஆத்மா இந்த உலகுக்கு வர வேண்டிய நேரம் இது. அதனால நீ எனக்கு ஒரு உதவி செய்த அப்படின்னாக்க உன்னுடைய கன்னித்தன்மையும் காப்பாற்றப்படும், உனக்கு நல்ல எதிர்காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வரம் கொடுக்குறார். சத்தியவதி என்ன பண்றாங்க, சரி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முனிவர் நம்ம கிட்ட இந்த மாதிரி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடன்படுறாங்க. அது மூலமா பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறக்கிறவர் தான் வியாசர். திருமணம் எல்லாம் செய்துக்கலாம். திருமணம் செய்துக்காம அவங்க வந்து இந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்துல என்ன கிடையாது அப்படின்னாக்க காமம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி மிகச்சிறந்த முனிவர்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு உங்களுக்கு அந்த நேரத்துல அது தேவைப்பட்டதுனால அது அவங்க மாதிரி, ஏன்னா பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம் தான் வியாசர். அவர் இப்படிதான் அவதரிக்கிறார். திருமணம் எல்லாம் கிடையாது. சத்தியவதிக்கும் பராசருக்கும் திருமணம் எல்லாம் நடக்கல. சோ அதுக்கப்புறமும் சத்தியவதி வந்து கன்னி பெண்ணாவே இருக்காங்க. இன்னொரு பெனிடிக்ஷன் என்ன கொடுக்குறாரு பராசரர் அப்படின்னா, உன்னை சுற்றி இவ்வளவு தூரத்துக்கு நறுமணம் வீசும் இந்த மீன் வாடையெல்லாம் போய் நீ ரொம்ப நறுமணம் உனக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கொடுக்குறார். சோ அதுக்கப்புறம் சந்தனு மகாராஜன் வந்து சத்தியவதியை பார்க்கும்போது அவர் ஆசைப்பட்டு இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் கதை அப்படியே போகுது. அப்போ அவங்க அப்பா சத்தியவதியோட அப்பா பாக்குறார். இவர் யாரு என்னன்னு விசாரிக்கிறார். பெரிய அரசர் சந்தனு மகாராஜன், நமக்கெல்லாம் பெரிய அரசர். ஆனாலும் இவருக்கு ஒரு பையன் இருக்கான், பீஷ்மர்னு ஒரு பையன். பீஷ்மர் கிடையாது அப்போ அவருக்கு, அவர் பேரு அது அப்போ பையன் தேவபிரதன் பேரு. அப்போ அவர் நினைக்கிறார், என் பொண்ணு வந்து அங்க போய் என்னவா இருக்க முடியாது, பட்டத்து ராணியா இருக்க முடியாது போல இருக்கே. ஏன்னா பட்டத்து ராணி அப்படின்னாக்க அவ வயத்துல வர்ற குழந்தை என்ன ஆகணும், அடுத்து அரசன் ஆகணும். அந்த வாய்ப்பு என் பொண்ணுக்கு கிடைக்காது போல இருக்கே. ஏற்கனவே ஒரு பையன் அவருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் போடுறாரு, என் மகள் தான் பட்டத்து ராணியா இருக்கணும், அவ வயத்துல பிறக்கிற குழந்தை தான் அடுத்து அரசன் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறார். அப்போ இவர் பாக்குறார் சந்தனு மகாராஜன், இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோட திரும்பி வர்றார். பீஷ்மர் வந்து பாக்குறாரு, அப்பாவை பாக்குறார், தேவவிரதன். அவர் பாக்குறார், ஏன் என்னுடைய அப்பா இவ்வளவு வருத்தமா இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டார். அந்த காலத்துல கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப பொண்கள் போடுற கண்டிஷன்லாம் அப்ப இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அதுதானா வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேர பீஷ்மர் சத்தியவதியோட அப்பா கிட்ட போறார். அப்பா கிட்ட போய் சொல்றார், உனக்கு என்ன பிரச்சனை,
நான் அரசன் ஆகக்கூடாது, அதானே பிரச்சனை, நான் அரசன் ஆகல அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். நான் அரச பதவியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறார். அதோட விட்டாரா அவங்க அப்பா? அதோட விடல. நீ அரசன் ஆகாம இருக்கலாம், ஆனா உனக்கு அப்புறம் உன்னுடைய குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வந்து எங்க அப்பா தானே உரிமை உள்ளவர், நாங்க அரசன் ஆவோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே அப்பதான் இந்த விரதத்தை எடுக்கிறார். நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்க போறேன் அப்படின்னு இந்த விரதம் எடுக்கிறார். அப்பதான் மேலுலகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிஞ்சு அவரை வந்து பீஷ்மா பீஷ்மா பீஷ்மான்னு சொல்றாங்க. நான் எடுத்த அந்த வாக்குறுதியில உறுதியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் பீஷ்மர் அப்படின்னா. சோ அதுக்கப்புறம் இந்த விவரங்கள் எல்லாம் சந்தனு மகாராணத்துக்கு தெரிஞ்சு அவர் சந்தோஷமா என்ன பண்றார், சத்தியவதியை திருமணம் செய்துக்கிறார். அதுக்கப்புறம் இந்த விசித்திர வீரியன் சித்ராங்கதன் இந்த 2 மகன்கள் பிறக்குறாங்க. 2 பேரும் வாரிசு இல்லாமலேயே வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு அம்பாலிகாவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பீஷ்மர் தான் அந்த பெண்களை கடத்திட்டு வர்றார். அதுக்கப்புறம் கதை நம்ம இப்போ பாத்துக்கலாம். சரியா? இது பாகவத்துல வருதா மாதா? இந்த கதை வருமா மாதாஜி பின்னாடி? இல்ல 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 வராது. இது இதுதான் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள். கொஞ்சம் இன்னொரு இதை கேட்கணும் மாதாஜி. கொஞ்சம் திருப்பி போட்டா கேட்டு பார்த்தா தெரியும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சிகண்டி தான் மாதாஜி, அம்பாவா மாதாஜி? அம்பிகா. அம்பிகா அம்பான்னு நினைக்கிறேன். சம்பா தான். அம்பாவோ அம்பிகாவோ எனக்கு கரெக்டா அந்த பேர். அம்பா அம்பிகா அம்பா அம்பாலிகா 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், அதனால யாருன்னு நீங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த 3 பேர்ல ஏன்னா அவங்க வந்து சொல்றாங்க பீஷ்மர் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க ஏற்கனவே நான் ஒரு இளவரசனை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. சரிவா நான் உன்னை அவங்க கிட்டே கொண்டு போய் விட்டுறேன்னு பீஷ்மர் அவங்ககிட்ட கூட்டிட்டு போறார். அவர்கிட்ட சொல்றேன் நான் என்ன இழிச்சவா, என்ன பீஷ்மர் ஏற்கனவே உன்னை கடத்திட்டு போயாச்சு, நான் இனிமே உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். அதனால அவங்க சொல்றாங்க பீஷ்மர்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. பீஷ்மர் சொல்றேன் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கு விரதம் எடுத்திருக்கேன், நான் உன்னை வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாச்சு, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறார். ரொம்ப கோவம் வந்துருது அவங்களுக்கு. நான் அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, என்னுடைய கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் அவங்களை முன்னாடி வந்து வரம் கொடுக்குறார். அப்போ அவங்க என்ன வரம் கேட்கறாங்க, பீஷ்மரை அழிக்கக்கூடிய அவனை நான் தான் கொல்லணும் அப்படின்னு வரம் கேட்கறாங்க. அதனால அடுத்த பிறவியில சிகண்டியா போறோம். அது பெரிய கதை, சிகண்டியோட கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு பேக்ரவுண்ட் அது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சிகண்டியா வந்து அவர் ஆக்சுவலா வந்து பொண்ணு பையன் சொல்லி அவங்க பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப பெரிய கதை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுக்குள்ள போனோம் இருக்கிறதும் மறந்து போயிடும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து சிகண்டி பீஷ்மரை வந்து கொல்றதுக்காகத்தான் அடுத்த பிறவியில அவங்க வந்து சிகண்டியா வந்தாங்கன்னு பாக்குறோம். ஸோ அப்போ பீஷ்மருடைய வாழ்நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பெண் இறந்து அடுத்த பிறவி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சிகண்டியா வந்து பீஷ்மரை கொல்றதுக்காக வர்றாங்க. இந்த பெண் அப்படிங்கிறதுனால பீஷ்மர் வந்து போரிட மாட்டேன்னு சொல்ற, பெண்ணுக்கு ஏத்தாப்புல நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜுனன் நம்ப விட்டவர் வந்து கொல்றார். பவான் பகவதோ நித்யம் சம்மத சானுகஸ்யஹ யஸ்ய ஞானோபதேசாய மாதிச்சத் பகவான் ரஜன். பரமபுருஷ பகவான் அவரது வசிப்பிடத்திற்கு செல்லுகையில் உமக்கு ஞானோபதேசம் செய்வதற்காகவே என்னிடம் உபதேசங்களை விட்டு சென்றார். அத்தகைய நல்லாத்மாவான நீர் பகவானின் நித்திய சகாக்களுள் ஒருவர் ஆவீர். சோ இந்த உண்மையெல்லாம் மைத்ரேயருக்கு தெரிஞ்சிருக்கு. விதுரர் வந்து பகவானுடைய நித்தியமான சகா. அவர் வந்து சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. விதுரருக்கு சொல்றதுக்காகவே அந்த இடத்துல என்ன பகவான் வர வச்சு அந்த உபதேசங்களை நானும் கேட்கும்படி செஞ்சிருக்கார். உங்களுக்கு சொல்றதுக்காகவே தான் நான் எனக்கு இதெல்லாம் வந்து பகவான் எனக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். திலகவதி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபுபாதற்கு ஜெய். மரணத்திற்கு பின் ஒரு ஜீவராசியின் அடுத்த பிறப்பை முடிவு செய்பவர் யமராஜன் ஆவார். அவர் பகவானின் அந்தரங்க பிரதிநிதிகளுள் ஒருவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆன்மீக உலகில் உள்ள பகவானின் நித்திய சகாக்களுக்கு இணையான தூய பகவத் பக்தர்களுக்கு இத்தகைய அந்தரங்கமான பதவிகள் அளிக்கப்படுகின்றன. அத்தகைய பக்தர்களுள் விதுரரும் ஒருவராக இருந்ததால் பகவான் வைகுண்டத்திற்கு திரும்பும் பொழுது விதுரருக்காக மைத்ரேய முனிவரிடம் உபதேசங்களை விட்டு சென்றார். ஆன்மீக உலகில் பகவானின் நித்திய சகாக்களாக உள்ளவர்கள் பொதுவாக பௌதிக உலகிற்கு வருவதில்லை. ஆனால் பகவானுடன் நேரடியாக சகவாசம் கொள்வதற்காக அல்லது பகவத் செய்தியை
மனித சமூகத்தில் பரப்புவதற்காக பகவானின் உத்தரவுப்படி சில சமயங்களில் அவர்கள் வருவதுண்டு. இவ்வாறு உன்னத சக்தியளிக்கப்படும் பிரதிநிதிகள் சக்தி ஆவேச அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதாவது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்ற, ந தத் பாஷயத்தை சூரியோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம அப்படின்னு சொல்றார். அதாவது என்னுடைய தாமத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பௌதிக உலகத்துக்கு திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானுடைய நித்திய சகாக்களா இருக்கக்கூடியவங்க எதுக்காக திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, பகவானுடைய உத்தரவுப்படி அவருடைய ஆணையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க வர்றாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காக அவங்க வர்றாங்க. இல்லைன்னா அவங்க இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்காரு, என்னுடைய லோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மாமுபேத்திய கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு திரும்ப புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதுக்காக இந்த மாதிரி தூய பக்தர்கள் விதுரர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்காக பிறவி எடுக்கிறாங்க திரும்ப அப்படின்னா, பகவத் பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காகத்தான் அவங்க வர்றாங்க. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வைகுண்டம் போனா திரும்பி வர வேண்டாம்னு சொல்றோம். ஆனா எதுக்காக அவங்க வர்றாங்க, எதுக்காக திரும்ப இங்க பிறவி எடுக்கிறாங்க? அப்படி பிறவி எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்கள் வந்திருக்காங்க. எதுக்காக அவங்க வர்றாங்க அப்படின்னா, பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வர்றாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வர்றாங்க. அததே பகவன் லீலா யோகமாயோருஹிதாக விஸ்வஸ்திதி உத்பவாந்தார்த்தா வர்ணயாமி அனுபூர்வசக. ஆகையால் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் பிரபஞ்ச படைப்பு, காப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்காக தமது உன்னத சக்தியை விரிவடைய செய்யும் பரமபுருஷன் நிலைகளை பற்றி நான் விளக்குகிறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அவரை இவ்வளவு நேரம் புகழ்ந்து சொல்லிட்டு இப்போ அந்த பாயிண்ட்டை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். தனபாக்கியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சர்வசக்தி பொருளை வளர்ந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சர்வசக்தி படைத்த பகவானால் அவரது வேறுபட்ட சக்திகளின் மூலமாக அவர் விரும்பியதெல்லாம் செய்ய முடியும். பிரபஞ்ச படைப்பானது அவரது யோக மாயா சக்தியினால் செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஆசேதம் அக்ர ஆத்மானம் விபுகு ஆத்மேச்சானுகதா ஆத்மா நானாமதி உபலக்ஷணக. மொழிபெயர்ப்பு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனான பரமபுருஷர் படைப்பிற்கு முன்பே இரண்டற்ற ஒருவராக இருந்தார். அவரது விருப்பத்தினால்தான் சிருஷ்டி சாத்தியமாக்கப்பட்டு மீண்டும் அவருக்குள்ளேயே ஒடுங்குகிறது. இப்பரமாத்மாவான இவர் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 2வது காண்டத்துல படிச்சிட்டோம். சதுஸ்லோகி பகவத்கீதை பாகவதம் படிக்கும்போது படிச்சோம். பகவான் முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், அகம் ஏவாசம் ஏவாகிரே நானியத் பரம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். படைப்புக்கு முன்னாடி இருந்ததும் நான் தான், படைப்புக்கு அப்புறம் இருக்க போறதும் நான் தான், இதை பராமரிக்கிறதும் நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் அங்க ரொம்ப தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். திரும்ப அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆக போகுது. அதனால சந்தேகம் இருந்தா நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே போலாம் தான் நினைக்கிறேன். பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பொருளுரை வழங்கி திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 மூல பதங்களின் நோக்கத்தை மாமுனிவர் இங்கு விவரிக்க துவங்குகிறார். மாயாவாதிகளுக்கு அரவவாதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தை அணுகும் வாய்ப்பில்லை என்றாலும் 4 மூல பதங்களுக்கு அவர்கள் சில சமயங்களில் கற்பனையான விளக்கங்களை கொடுக்கின்றனர். ஆனால் மைத்ரேயரால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையான விளக்கத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரும் உத்தவரும் அதை நேரடியாக பகவானிடமிருந்தே கேட்டனர். 4 மூல பதங்களின் முதல் வரி அகம் ஏவாஷாம் ஏவாக்ரே என்று துவங்குகிறது. அகம் என்னும் சொல்லுக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி மாயாவாதிகளால் தப்பான அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது. இங்கு அகம் பரமபுருஷரை குறிப்பிடுவதாக விவரிக்கப்படுகிறது, தனிப்பட்ட ஜீவராசிகளை அல்ல. படைப்பிற்கு முன் பரமபுருஷர் மட்டுமே இருந்தார். புருஷ அவதாரங்களும் ஜீவராசிகளும் சிருஷ்டியை ஏற்படுத்தும் பௌதிக சக்தியும் அப்பொழுது இருக்கவில்லை. புருஷ அவதாரங்களும் பரமபுருஷரின் மற்றெல்லா சக்திகளும் அவருக்குள் மட்டுமே ஒடுங்கி கிடந்தன.
பரமபுருஷர் இங்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவான் என்று விவரிக்கப்படுகிறார். அவர் சூரிய கோலத்திற்கு ஒப்பானவர். ஜீவராசிகள் சூரிய கதிர்களில் உள்ள அணுக்களுக்கு ஒப்பானவை. சிருஷ்டிக்கு முன்பே பகவான் இருந்தார் என்பது சுருதிகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாசுதேவோ வா இதம் அக்ர ஆசூத் ந பிரம்மா ந ச சங்கரஹ ஏகோ வை நாராயண ஆசி ந பிரம்மா நே சானாக. இப்போதெல்லாம் இருப்பதெல்லாம் பரமபுருஷரிலிருந்து தோன்றியவையே என்பதால் அவர் எப்பொழுதும் இரண்டற்ற ஒருவராகவே இருக்கிறார். அவர் பூரண புருஷராகவும் சர்வ சக்தி படைத்தவராகவும் இருப்பதால் அவரால் இணையற்ற ஒருவராக இருக்க முடிகிறது. அவரது விரிவங்கங்களான விஷ்ணு தத்துவங்கள் உட்பட அனைத்துமே அவரது பின்னப்பகுதிகள்தான். படைப்பிற்கு முன் காரணார்ணவ சாயி விஷ்ணுவோ அப்படி படிக்கும். ஓகே. காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணுவோ பிரம்மாவோ அல்லது சங்கரனோ இருக்கவில்லை. விஷ்ணு விரிவங்கங்களும் பிரம்மா முதலான ஜீவராசிகளும் பிரிக்கப்பட்ட அங்கங்களாவர். பௌதிக இருப்பு பகவானுக்குள் செயலற்ற நிலையில் இருந்தது. அவரது விருப்பத்தினால்தான் பௌதிக தோற்றம் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது. படை வீரர்கள் அரசருடன் ஒன்றுபட்டவர்கள் அல்லது அரசரை போன்றவர்கள் என்பதைப் போலவே வைகுண்ட லோகங்களும் பகவானுடன் ஒன்றுபட்டவையே. பகவத்கீதை 9.7 விளக்குவது போல் பௌதிக சிருஷ்டியானது பகவானின் விருப்பப்படி இடைக்காலங்களில் நிகழ்கின்றது. அழிவிற்கும் படைப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜீவராசிகளும் ஜட சக்தியும் பகவானுக்குள் செயலற்று ஒடுங்கி கிடக்கின்றன. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க வந்து பகவானுக்கு முன்னாடி புருஷ அவதாரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புருஷ அவதாரங்கள்னா யாரு? 3 பேர் மாதாஜி. இந்த விஷ்ணு, சீரோதக சாயி, கர்ப்போதய சாயி, சீரோதய சாயி, காரணோதக சாயி, கர்ப்போதக சாயி, சீரோதக சாயி. யாரு? கார்போதய சாயி. கார்போதக கிடையாது, கர்ப்போதய சாயி. சாரி மாதா. காரணோதக சாயி விஷ்ணு காரணக்கடலில் படுத்திருக்கிறார். அதனால அவர் காரண உதக சாயி அப்படின்னு அர்த்தம். காரண உதக, காரண கடல்ல படுத்திருக்கார். கர்ப்ப உதக சாயி விஷ்ணு, க்ஷீர உதக சாயி விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். தமிழ் புக்ல மாத்திக்கிறோம் மதர்ஜி. அதை நான் படிக்கிறதுக்கு தப்பா இருக்குமோன்னு திணறிட்டு இருந்தேன் மதர்ஜி. காரணார்ணவ சாயி அப்படின்னு போட்டிருக்குங்க மதர்ஜி. காரணோதக சாயி போட்டிருக்கீங்களா? அது வேறையா இருக்குமோன்னு நான் திணறினேன். மாத்திக்கிறேங்க மதர்ஜி. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வைகுண்ட லோகங்கள் இப்ப வந்து திரும்ப பிரபுபாதா தான் சொல்றார். அரசர் அப்படின்னு சொன்னா அரசருடைய அரண்மனை, அந்தப்புறம், அவருடைய மந்திரி பிரதானிகள், அவருடைய பிரஜைகள், அவருடைய படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அரசர்னு அர்த்தம். ஒரு ராஜா வரார் அப்படின்னு சொன்னா ராஜா மட்டும் தனியா நடந்து வர மாட்டார் இல்லையா? அவரு கூட அவருடைய படையெல்லாம் வருவாங்க. சோ அந்த மாதிரி கிருஷ்ணன் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வைகுண்ட லோகங்கள் இருக்கு, கோலோக விருந்தாவனம் இருக்கு. வைகுண்ட லோகத்துல எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள்ல எண்ணற்ற விஷ்ணுமூர்த்திகளா பகவான் இருக்கார். அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நித்திய சூரிகள் அங்க இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு படைப்புக்கு முன்பே. ஆனா யாரு கிடையாது? இந்த புருஷ அவதாரங்கள் கிடையாது. காரணோதக விஷ்ணு, கர்ப்போதக விஷ்ணு, சீரோதக விஷ்ணு இவங்கெல்லாம் கிடையாது. அப்போ எங்கேருந்து வந்து மற்ற தேவர்கள் எல்லாம் வர முடியும் இல்லையா? அதனால்தான் உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வாசுதேவோ வாயுதம் அக்ர அசீத் ந பிரம்மா. ந பிரம்மான்னா பிரம்மா கிடையாது. நாச்ச சங்கர, சங்கர அப்படின்னா சிவபெருமான் கிடையாது. ஏகோவை நாராயண ஆசேன். யார் மட்டும்தான் இருந்தார்? நாராயணன் மட்டும்தான் இருந்தார். நான் பிரம்மா, நான் சம்மா, மற்றவங்க எல்லாம் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ எதுக்காக திரும்ப படைப்பு இங்க சொல்லப்படுது? படைப்பை பத்தி எதுக்காக விதுரர் மைத்ரேயிட்ட கேட்கணும்? மைத்ரேயர் எதுக்காக திரும்ப அதை சொல்லணும் அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அகம் ஏவா சமேவாக்ரே ஆரம்பிச்சு 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அந்த ஸ்லோகங்கள் பகவான் சொல்றார். சோ அந்த ஸ்லோகங்களுக்கு தவறா வந்து ஒருத்தர் அர்த்தம் கொடுக்குறாங்க. மாயாவாதிகள் அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தவறான அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிரபுபா சொல்றார். நம்ம அதெல்லாம் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, மாயாவாதி என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, அவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த அருவவாத கருத்து நமக்குள்ளேயும் இருக்கு. அத மைத்ரேயரும் என்ன பண்றார்? முறியடிக்கிறார். பகவான் மட்டும் சொல்லல, சாது குரு சாஸ்திரம்ங்கிறது இதுதான். பகவான் சொன்னதை மைத்ரேயர் இங்க உறுதிப்படுத்துறார்.
எதுக்காக ரிப்பீட் பண்றார் திரும்ப அப்படின்னா, இப்படித்தான் நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேயரும் உறுதிப்படுத்துறார். ஏன்னா பகவான் சொன்னா நம்பாதவங்க கூட இவ்வளவு பெரிய ஒரு முனிவர் சொல்லும் போது ஏத்துக்கலாம். அதனால இங்க மைத்ரேயருடைய வார்த்தை அப்படிங்கிறது பகவானுடைய வார்த்தைக்கு உறுதி சேர்க்கிறது. பகவானும் அப்படிதான் சொல்றார். பகவானும் பகவத்கீதையில என்ன சொல்றார்? இப்படித்தான்ப்பா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, சாதுக்கள் இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு பகவானே சொல்றார். சோ அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கு, தொடர்பு இருக்கு. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற தொடர்பை நம்ம இங்க பார்க்கலாம். சபாகேஷ ததா திருஷ்டா நாபஸ்யத் திருஷ்யம் ஏகராட் மேனே அசத்தம் இவாத்மானம் சுத்த சக்தி அசுத்த திருக். அனைத்திற்கும் உரிமையாளரான பகவான் தான் உண்மையான பார்வையாளர் ஆவார். அப்பொழுது பிரபஞ்ச படைப்பு நிகழவில்லை என்பதால் தமது அம்சங்களும் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளும் இல்லாமல் தாம் குறையுடையவராக இருப்பதாக அவர் உணர்ந்தார். ஜடசக்தி செயலற்று கிடந்தது, ஆனால் அந்தரங்க சக்தி மட்டும் தோற்றுவிக்கப்பட்டு இருந்தது. வைகுண்ட உலகம் இருக்கு, ஆனா இந்த பௌதிக உலகம் இல்ல. இதுதான் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அந்தரங்க சக்தி இருக்கு, ஆனா பகிரங்க சக்தி செயல்படாம இருக்கு. ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் பார்வையால் தான் பௌதிக சக்தி சுறுசுறுப்படைந்து பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமாயிற்று. எனவே பகவான் தான் காண்பவர்களிலே மிக உயர்ந்தவர் ஆவார். அப்பொழுது காண்பவர் இருந்தார். ஆனால் எதன் மீது பகவான் பார்வை செலுத்துகிறாரோ அந்த பகிரங்க புற சக்தி இருக்கவில்லை. மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் தனிமையை உணர்வது போல் ஏதோ குறைவது போல் அவர் உணர்ந்தார். இது புரிய வைப்பதற்குரிய ஒரு உவமையாகும். மறதியில் செயலற்றுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு மற்றொரு வாய்ப்பை அளிப்பதற்காக பிரபஞ்ச தோற்றத்தை பகவான் படைக்க விரும்பினார். பிரபஞ்ச தோற்றமானது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு. கருணாமூர்த்தி என்பதால் பௌதிக தோற்றம் இல்லாததால் ஏதோ குறைவதாகவே அவர் உணர்கிறார். இவ்வாறாக படைப்பு நிகழ்கிறது. அந்தரங்க சக்தி தோன்றிவிட்டது என்றாலும் பகிரங்க சக்தி உறங்குவது போல் காணப்பட்டது. இந்நிலை சுகம் அனுபவிப்பதற்காக உறங்கும் மனைவியை கணவன் எழுப்ப விரும்புவதை போன்றதாகும். உறங்கிக் கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்களை விழிப்புறச் செய்து அவர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஊட்டுவதே இதன் பொருளாகும். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் உள்ள நித்திய முக்தர்களை போல் இவர்களாலும் பூரணத்துவம் அடைய இயலும். பகவான் சத் சித் ஆனந்த விக்கிரகம் என்பதால் அவரது பல்வேறு சக்தியில் உள்ள ஒவ்வொரு பின்ன பகுதியும் ஆனந்தமயமான ரசத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனெனில் பகவானின் நித்திய ராசலீலையில் பங்கேற்பதுதான் ஆன்மீக ஆனந்தத்தையும் உன்னத அறிவையும் பூரணமாக கொண்ட மிக உயர்ந்த நிலையாகும். ஜெய் கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ உங்க புக்ல ஒரு லைன் இல்லைன்னு நினைக்கிறேன். பந்தப்பட்ட ஆத்மாக்களை மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இதுதான் அதன் முக்கிய நோக்கமாகும். பகவான் கருணாமூர்த்தி என்பதால் பௌதிக தோற்றம் இல்லாததால் ஏதோ குறைவதாக அவர் உணர்கிறார். இந்த லைன் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல மாதாஜி. வேணா எழுதிக்கோங்க. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு, அதாவது இந்த பிரபஞ்ச தோற்றமானது அங்க இருக்கு. பிரபஞ்ச தோற்றமானது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இருக்கு மாதாஜி, அவங்க புக்ல இல்ல போல இருக்கு. இதுதான் போட்டிருக்கு மாதாஜி. பந்தப்பட்ட ஆத்மா மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கருணாமூர்த்தி என்பதால் அப்படின்னு கருணாமூர்த்தின்னு வந்திருக்கு மாதாஜி. ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இதுதான் அதன் முக்கிய நோக்கமாகும். பகவான் கருணாமூர்த்தி என்பதால் பௌதிக தோற்றம் இல்லாததால் ஏதோ குறைவதாக அவர் உணர்கிறார். ஒரு அனாலஜி இங்க பிரபுபாத் கொடுக்கிறார். ரொம்ப லௌகிகமான ஒரு அனாலஜி கொடுக்கிறார். சோ மனைவி உறங்கி இருக்காங்க, ஆனா கணவனுக்கு மனைவியோட இணையணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அந்த மனைவியை எழுப்புற மாதிரி பகவான் என்ன பண்ற, இந்த புறசக்தி அதாவது பகிரங்க சக்தியின் மேல தன்னுடைய பார்வையை செலுத்துறார். பகவான் பார்வை செலுத்துறது மூலமாவே இந்த பகிரங்க சக்தியானது கிளர்ச்சி ஊட்டப்பட்டு இந்த பௌதிக பிரபஞ்ச படைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம்? கடைசியில பாருங்க, பகவான் சச்சிதானந்த விக்கிரகமா இருக்க, அவருடைய குழந்தைகளான ஆத்மாக்களான நாமளும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரிதான் இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். ஆனா அந்த ஆனந்த ரசம் என்னன்னு நமக்கு தெரியல. நாம இந்த பௌதிகத்துல மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு விடுவிக்கிறதுக்காகத்தான் இந்த பௌதிக உலகத்தை பகவான் படைக்கிறார்.
வைகுண்ட லோகத்துல அவர் எப்பவுமே எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ஆனா மீதி இருக்கிற ஆத்மாக்களுக்கு என்ன கதி? அவங்க எங்க போவாங்க? அவங்கள படைச்சா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா தானே அங்க வந்து வாழ்ந்து அவங்க வந்து வேத முறைப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்ந்து பகவான் அடைய முடியும் இல்லையா? அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த பௌதிக உலகத்தை பகவான் படைக்கிறார். சாவா ஏதஸ்ய சம்திருஷ்டோ சக்திஹி அசதாத்மிகா மாயா நாம மகாபாக யகேதம் நிர்மமே விபுகு. பகவான் காண்பவர், காணப்படுவதான பகிரங்க சக்தி பிரபஞ்ச தோற்றத்தின் செயல் விளைவுகளாக ஏற்படுகிறது. சிறந்த பாக்கியசாலியான விதுரரே, இந்த பகிரங்க சக்தியானது மாயா எனப்படுகிறது. இச்சக்தியின் மூலமாகத்தான் முழு பௌதிக தோற்றமும் சாத்தியமாக்கப்படுகிறது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மாயா எனப்படும் பௌதீக இயற்கைதான் பிரபஞ்சத்தின் செயல் விளைவுகளுக்கு காரணம். ஆனால் எல்லா செயல்களுக்கும் உணர்வாக இருப்பவர் பின்னணியில் உள்ள பகவான் ஆவார். தனிப்பட்ட உடலில் அதன் எல்லா சக்திகளுக்கும் மூலமாக இருப்பது உணர்வு என்பது போல ஜட இயற்கையில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் மூலமாக இருப்பது பகவானின் பரம உணர்வாகும். இது கீதையில் 9.10 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயாத்யசேன பிரகிருதி சூயதேச சராசரம் ஹேதுனானேன கௌந்தேயா ஜகத் விபரி வர்த்ததே. ஜட இயற்கையில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் பரமபுருஷரின் மேற்பார்வை உள்ளது. இவ்வுயர்ந்த காரணத்தினால்தான் ஜட இயற்கையின் எல்லா செயல்களும் நன்கு திட்டமிட்டப்பட்டவையாக காணப்படுகின்றன. அனைத்தும் ஒழுங்காக இயங்குகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் பாக்குறது மூலமாவே பகவான் என்ன பண்றார்? இந்த பௌதிக இயற்கைய இயக்குறார். காலவிருத்தியா து மாயாயாம் குணமய்யாமதோக்ஷஜக புருஷேனாத்மா பூதேன வீரியம் ஆதத்த வீரியவான். பரமபுருஷர் தமது விரிவங்கமாகிய உன்னதமான புருஷ அவதார அம்சத்தில் முக்குணங்களை கொண்ட ஜட இயற்கையை கருவுறச் செய்கிறார். இவ்வாறாக நித்திய காலத்தின் ஆதிக்கத்தால் ஜீவராசிகள் தோன்றுகின்றன. காலத்தின் ஆதிக்கம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செயல்படுது. ஆனா பகவானுடைய மேற்பார்வை இல்லாம காலமும் செயல்பட முடியாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானுடைய மேற்பார்வை இருந்தால்தான் காலமும் செயல்பட முடியும். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பொருளுரை. தந்தை தன் விந்தினால் தாயை கருவுறச் செய்த பின் தான் ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது. தந்தையின் விந்தில் மிதக்கும் ஜீவராசி தாயின் உருவத்தை போன்ற ஒரு வடிவத்தை ஏற்கிறது. அதை போலவே தாயான ஜட இயற்கையை தந்தையான பகவான் கருவுறச் செய்யவில்லை என்றால் தாயினால் தன் மூலப்பொருட்களை கொண்டு எந்த ஜீவராசியையும் உற்பத்தி செய்ய முடியாது. இதுதான் ஜீவராசிகளை உற்பத்தி செய்வதில் உள்ள ரகசியமாகும். இந்த விந்தளிக்கும் முறையானது முதல் புருஷ அவதாரமான காரணகர்ணவாசி விஷ்ணுவால் செய்யப்படுகிறது. ஜட இயற்கையின் மீது அவர் பார்வையை செலுத்துவதாலேயே இது நிறைவேறி விடுகிறது. பரம புருஷரால் ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்படும் இம்முறை நம்முடைய உடலுறவின் மூலமாக நாம் கருத்தரிக்க செய்வதை போன்றது என்று தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. சர்வ சக்தி படைத்த பகவானால் அவரது கண்களாலேயே கருத்தரிக்க செய்ய முடியும். எனவேதான் அவர் சர்வ வல்லவை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரது உன்னத உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் எல்லா செயல்களையும் செய்யக்கூடியது ஆகும். பிரம்ம சமீதை 5.32 இதை உறுதி செய்கிறது. அங்காணி எஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி. பகவத்கீதையும் 14.3 இதை உறுதி செய்கிறது. மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கற்பம் ததாமி அகம். பிரபஞ்ச படைப்பு தோற்றுவிக்கப்பட்டதும் ஜீவராசிகள் நேரடியாக பகவானாலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை ஒரு பொழுதும் ஜட இயற்கையிலிருந்து உற்பத்தியானவை அல்ல. இவ்வாறாக பௌதீக விஞ்ஞான முன்னேற்றத்தால் ஒரு ஜீவராசியை நிச்சயமாக உற்பத்தி செய்ய முடியாது. பௌதீக சிருஷ்டியின் ரகசியமே இதுதான்.
ஜீவராசிகள் ஜடத்திற்கு அந்நியமானவை என்பதால் பகவானை போல் ஆன்மீக வாழ்வில் நிலை பெற்றிருந்தால் அல்லாது அவர்களால் மகிழ்ந்திருக்க முடியாது. இந்த இயல்பான வாழ்வு நிலையை மறந்துள்ள ஜீவராசி ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் இருக்க முயன்று தேவையில்லாமல் தன் நேரத்தை விரயம் செய்கிறான். இதை பற்றி ஒருவனுக்கு நினைவூட்டுவதே வேதங்களின் நோக்கமாகும். பந்தப்பட்ட ஆத்மாவின் பெயர் அளவேயான சுகபோக வாழ்வுக்காக பகவான் அவனுக்கு ஒரு ஜட உடலை அளிக்கிறார். ஆனால் நிலைமையை உணர்ந்து ஆன்மீக உணர்வுக்கு ஒருவன் திரும்பவில்லை என்றால் படைப்பின் துவக்கத்தில் இருந்த தோற்றமற்ற நிலையில் மீண்டும் அவனை பகவான் வைத்து விடுகிறார். பகவான் இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவன் வீரியவான் என்று விவரிக்கப்படுகிறார். ஏனெனில் நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து பந்தப்பட்டுள்ள எண்ணற்ற ஜீவராசிகளை கொண்டு ஜட இயற்கையை அவர் கருவுறச் செய்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் தெளிவா விளக்கமா கொடுக்குறார். ஒரு ஆண் பெண் புணர்ச்சி மாதிரி பகவான் செயல்படுறது கிடையாது. ஜஸ்ட் அவருடைய பார்வையினாலே ஆத்மாக்களை என்ன பண்ண முடியும், அவரால இந்த பௌதிக இயற்கைக்குள்ள அவரால விதைக்க முடியும் அப்படிங்கறத இங்க பாக்குறோம். அங்கானியச சகலேந்திரிய விருத்தி மந்தி மயா அத்தியக்ஷன பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். அத்தியக்ஷம் அப்படின்னா அவருடைய பார்வை. அந்த அக்ஷங்களினாலே அவர் என்ன பண்றார், ஜீவராசிகளை இந்த பூமியில விதைக்கிறார். ஸோ இது ஒன் டைம் நடக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு கர்ம வினைப்படி நம்ம பல பல பிறவிகள் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்ல நம்ம மாட்டிக்கணும். ஆனா உண்மையிலே இது எதுக்காக ஏற்பட்டது அப்படின்னா, அந்த மனித பிறவி கிடைச்ச போது நம்ம என்ன செய்யணும், அந்த பிறவியை சரியா பயன்படுத்திக்கிட்டு பகவானை போய் சேரணும். அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க திரும்ப 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 பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு. பிரம்மாவுடைய ஒரு நாள்ல அழிவு ஏற்படும் போதும் சரி, இல்ல பிரம்மாவுடைய 100 வருஷம் முடிஞ்சு அழிவு ஏற்படும் போதும் சரி, நம்ம திரும்ப எங்க போய் உட்கார்ந்துருக்கணும், தோன்றாத அவ்வியக்த நிலையில போய் நம்ம உட்கார்ந்துருக்கணும். திரும்ப ஒரு படைப்பு ஏற்படும் போது திரும்ப நம்ம என்ன பண்ணணும், விட்ட இடத்துல இருந்து திரும்ப நாம தொடங்கணும். சோ இதை வச்சு பிரபுபாதர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார். நீ எந்த விஞ்ஞானியினாலையும் எந்த ஜீவராசியும் உருவாக்க முடியாது. நீ லேப்ல ஒரு உயிரையும் உருவாக்க முடியாது. உயிர்ல இருந்தா உயிர் வருதே தவிர ஜடத்துல இருந்து உயிர் வராது. ஜட பொருள்களை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, உயிரை உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா இப்போ லேப் டெஸ்ட்டுக்கு போறோம். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. பிளட் டெஸ்ட் பண்றாங்க, யூரின் டெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன நம்ம உடம்புல இருக்கோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா. இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. வயிற்றுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எண்டோஸ்கோப் போட்டு அது உள்ள போட்டு அதுக்குள்ள டெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. மூளையில இருக்கிற சீரத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதுல இவ்வளவு கால்சியம் இருக்கு, இவ்வளவு மெக்னீசியம் இருக்கு, அது இருக்கு, லொட்டு இருக்கு, லொஸ்கு இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சரி, இந்த லொட்டு லொஸ்கு எல்லாத்தையும் நீ போட்டு உன்னால ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியுமா? சோ அவங்களோட கன்க்ளூஷன் என்ன பாருங்க, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உடல். சரி, இத்தனை கெமிக்கலும் நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா. நீ என்ன பண்ண, பர்ஃபெக்டா இருக்கிற ஒருத்தரை எடுத்துக்கோ. பர்ஃபெக்டா உடல் அமைப்பு இருக்கிற ஒருத்தரை எடுத்துக்கிட்டு எல்லா டெஸ்டும் பண்ணி என்னென்ன கெமிக்கல் எவ்வளவு அளவுல இருக்குன்னு பார்த்து அந்த கெமிக்கல்லாம் ஒரே அளவுல அதே மாதிரி போட்டு ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? ஆத்மா அப்படிங்கிறது ஆன்மீகமானது பகவானுடைய ஒரு அங்கத்துணுக்கு. எந்த ஆத்மாவையும் யாரும் உற்பத்தி பண்ண முடியாது. உன்னால ஜடப்பொருளே உற்பத்தி பண்ண முடியாது, நீ எங்க ஆத்மா உற்பத்தி பண்ண முடியும்? ஒரு மண் துகளை கூட உன்னால உற்பத்தி பண்ண முடியாது. வேற எங்கேயாவது போய் கொண்டு வரணும், ஒன்னும் கொண்டு வர முடியாது. எல்லாம் பகவான் கொடுத்ததுதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இப்போ குளோனிங் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் பண்ணலாமே தவிர ஜடத்துல இருந்து உயிரை உற்பத்தி பண்ணவே முடியாது. ஆனா விஞ்ஞானிகள் இன்னி வரைக்கும் நம்புறாங்க, ஜடத்துல இருந்து நம்ம உயிரை உற்பத்தி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு ப்ரோப்பா கொடுக்குறாரு. எல்லா கெமிக்கலும் வச்சுக்கோ, என்னென்ன கெமிக்கல் வேணுமோ என்னென்ன எல்லா அளவுலையும் வச்சுக்கோ, ஒரு ஜீவராசியை உற்பத்தி பண்ண பார்க்கலாம். உற்பத்தி பண்ண முடியாது. ரோபோட் பண்ணலாம், நீ எல்லாம் பண்ணலாம், மனிதன் மாதிரியே இங்க கூட. ஆனா அந்த ரோபோட்டுக்கு உயிரை கொடுக்க முடியுமா, அதுக்கு உணர்வை கொடுக்க முடியுமா? முடியாது. நீ என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கியோ அது பண்ணும், அவ்வளவுதான். நீ அழற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கா, அது அழும். ஆனா அதுக்கு அந்த உணர்வு இருக்குமானா இருக்காது. சரி,
இப்படிதான் பண்ண முடியுமே தவிர அதால உணர்வு சிரிக்க முடியாது. அதை தொட்டா நீ அதுக்கு தொட்டா புரியுற மாதிரி நீ பண்ணலாம். இப்ப விளையாட்டு பொம்மை கூட வந்திருக்குல்ல, நம்ம என்ன சொல்றோமோ திருப்பி சொல்லுது. என்னமோ அந்த இது மாதிரி இருக்கு, என்னமோ கள்ளிச்செடி மாதிரி ஒண்ணு இருக்கு, என் பேரனும் வச்சு விளையாடிட்டு இருந்தான். நம்ம என்ன சொல்றோமோ சொல்லு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுது. பைத்தியம் பைத்தியம் சொல்லு, என்ன சொல்றோமோ சொல்லும். அவ்வளவுதான் செய்யுமே தவிர அதுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சு அது உணர்ந்து சொல்லுதா கிடையாது. நீ ஒரு முட்டாள் அப்படின்னு நீ ஒரு முட்டாள்னு சொல்லும், அதான் சொல்லும். நான் அதுக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்லி கொடுத்து இவனுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். நீ கேட்கலன்னா போ, நான் இந்த இதுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பத்திரம் புஷ்பம் பலம் பத்திரம் புஷ்பம் பலம் சாயம் அப்படின்னு அது சொல்லுது. சோ அதுக்கு அது புரியாது, அது சொல்லும். நீ இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கலாமே, இந்த விளையாட்டுலாம் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியாது. அது இன்னி வரைக்கும் இந்த முட்டாள்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க உற்பத்தி பண்ணிடுவோம், உயிரை உற்பத்தி பண்ணிடுவோம், உயிரை உற்பத்தி ஏன் மரணம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறாங்க. மரணம் இல்லாம செய்யவே முடியாது. நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதே செத்து போயிடுற. அப்புறம் என்ன பண்றான், பின்னாடி ஒருத்த உன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்றான், அவனும் செத்து போறான். இது நடந்துகிட்டே இருக்கு, ஆனா புத்தி வர மாட்டேங்குது, பகவானை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால பிரபுபாதிங்க ரொம்ப கிளியரா சொல்ற, ஆன்மீகமான ஆத்மாக்கள் ஆன்மீகமான பகவான்கிட்ட வந்தவங்க. பகவானாலத்தான் ஒரு ஆத்மாவை கொடுக்க முடியுமே தவிர பௌதிக விஷயங்களால ஆத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது. ததோ பவன் மகத்தத்வம் அவ்யக்தாத் காலசோதிதாத் விஜ்ஞானாத்மாத்ம தேகஸ்தம் விஸ்வம் வியஞ்சம் தமோனுதக. அதன் பிறகு நித்திய காலத்தினால் தூண்டப்பட்டு மகத்தத்துவம் எனப்படும் மொத்த ஜடசக்தி தோன்றியது. பரமபுருஷர் தமது சொந்த உடலில் இருந்து தூய நற்குணமான இந்த மகத்தத்துவத்திற்குள் பிரபஞ்ச தோற்றத்திற்குரிய விதைகளை பதித்தார். திரும்ப நம்ம பழைய செகண்ட் கேண்டோலாம் ஞாபகம் வச்சுக்கணும். மகத்தத்துவம்னா என்ன, அதுல இருந்து எப்படி எல்லா மூலக்கூறுகளும் அதுல எப்படி இருந்தது, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விமலா தேவி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாக்கள் காலப்போக்கில் கருவ செய்யப்பட்ட பௌதிக சக்தியானது முதலில் பௌதிக மூலங்களாக தோன்றியது. ஒவ்வொன்றும் கை கொடுப்பதற்கு அதன் கால தேவைப்படுகிறது. எனவேதான் காலத்தால் தூண்டப்பட்ட கால சோதிதாத் என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. மகத்தத்துவம் மொத்த உணர்வாகும். ஏனெனில் அதன் ஒரு பகுதி ஒவ்வொருவரிலும் புத்தியாக செயல்படுகின்றது. இந்த மகத்தத்துவமானது பரமபுருஷரின் பரம உணர்வுடன் நேராக தொடர்பு கொண்டது என்றாலும் அது ஜடமாக தோன்றுகிறது. மகத்தத்துவம் அல்லது தூய உணர்வின் நிழல்தான் படைப்பு ஆரம்பமாகும் இடமாகும். அது தூய நற்குணத்துடன் சிறிதளவு ரஜோகுணமும் கொண்டதாக இருப்பதால் இந்நிலையிலிருந்து செயல் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மகத்தத்துவம் காலத்தினுடைய ஆதிக்கத்தினால என்ன பண்ணப்படுது, கிளர்ச்சி அடையப்படுகிறது. பகவானுடைய பார்வை, காலத்தினுடைய ஆதிக்கம், பகவானுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காலமும் சேர்ந்து அது கிளர்ச்சி அடைந்து, அது முதல்ல தூய்மையான சத்துவகுணத்துலதான் இருக்கு. ஆனா ரஜோகுணம் கலக்கும் போது அது கிளர்ச்சி அடைகிறது. அப்போ அந்த 16 மூலப்பொருட்கள், பஞ்சபூதங்கள், நம்மளுடைய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு, எப்படி நம்ம இதை கரெக்டா எப்படி புரிஞ்சுக்கணும், பால் கொஞ்சம் தயிர் விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு தெரியாது அது எப்போ தயிரா தோயுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம தயிர் ஊற்றிட்டு வந்துடுறோம், பால்ல நம்ம தயிரை ஊற்றிடுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரவுல என்ன ஆகுது, அது அதோட ரியாக்ஷன்லாம் ஆகி நம்ம காலம்பரை திறந்து பார்க்கும்போது நம்ம தண்ணியா இருந்தது பால், ஆனா தயிர் எப்படி இருக்கு, நல்ல கெட்டியா நமக்கு கிடைக்குது. அது எப்படி அதுக்குள்ள அந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கறத நம்ம உட்கார்ந்து அங்க சோதிச்சு பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி இந்த மகத்தத்துவம் காலத்தினால கிளர்ச்சி அடைந்து குணங்களுடைய சேர்க்கையினால அது ஒரு விதமா மாறுது. எப்படி எப்படி மாறுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் இப்போ நமக்கு மைத்ரேயர் அதை நமக்கு ரிவைஸ் பண்ண போறார். சோபி அம்ச குண காலாத்மா பகவத் திருஷ்டிகோச்சரக ஆத்மானம் வியகரோத் ஆத்மா விஸ்வஸ்யாஸ்ய சிஸ்ருஷயா.
அதன் பிறகு மகத்தத்துவமானது தோற்றுவிக்கப்படவிருக்கும் ஜீவன்களின் களஞ்சியமாக பல்வேறு வடிவங்களில் தன்னை பிரித்து கொண்டது. பொய் அகங்காரத்தை உற்பத்தி செய்யும் இந்த மகத்தத்துவம் பிறகு அறியாமை குணம் மேலோங்கியதாக மாறுகிறது. பரமபுருஷனின் முழு விரிவாகிய அது கருவுறச் செய்வதற்குரிய அடிப்படை பொருட்கள் மற்றும் காலம் ஆகியவற்றின் முழு உணர்வை கொண்டதாகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. பொய்யகங்காரம் உற்பத்தி ஆகுது, அறியாமை உற்பத்தி ஆகுது. ஏன்னா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல இருக்க முடியும். நான் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன், நான் கிருஷ்ணனுடைய தொண்டன், நான் உடல் கிடையாது, ஆத்மான்னு தெரிஞ்சா நம்மளால இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஆத்மா இந்த உலகத்துல அறியாமை இருந்தாதான் இந்த உலகத்துல நான் தான் ராஜா அப்படின்னு என்ன பண்ண முடியும், நாம வாழறதுக்கு முடியும். இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. இதுக்கு ஒரு ஒரு ரஃப்பான ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில பேர் குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஆனா தத்தெடுத்து வளர்க்கும் போது அவங்க என்ன உண்மையை சொல்ல மாட்டாங்க, நாங்க உன்னோட அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் வளர்த்ததுக்கு அப்புறம் வேணா சொல்லலாமே தவிர, அதுக்கு தெரிஞ்ச அறிவு தெரிய வரும்போதே, இப்ப அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தைகிட்ட நீ எங்களுடைய குழந்தை கிடையாது, நான் உங்களை தத்தெடுத்தோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அந்த குழந்தையால தாங்க முடியாது, குழந்தையுடைய மனநிலை பாதிக்கும், அப்படி இல்லையா? சோ அது மாதிரி நான் இவங்க நம்மளுடைய உண்மையான அம்மா அப்பா கிடையாதுன்னு சொல்றாங்களே, அப்ப என்னுடைய அம்மா யாரு அப்பா யாரு, இந்த குழந்தை ஏங்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த அறியாமை இருந்தாதான் பகவானை மறந்து நம்ம இங்க என்ன பண்ண முடியும், ஆட்டம் போட முடியும். நமக்கு அந்த அறியாமை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பிரம்மா அடுத்து நம்ம படிப்போம், அடுத்தடுத்த இதுல படிப்போம். அறியாமையை படிச்சுட்டு பிரம்மா மண்டையை பிச்சுக்கிறார். எதுக்குறா இதை படிச்சேன், இந்த அறியாமையை படிச்சதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்து முதல்ல அறியாமையை போய் படிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் வரும். பிரம்மாவோட படைப்பு நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி எப்படி படைப்பு வந்தது, அது இன்னும் டீடைல். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசம் தெரிஞ்சுக்கிறோம், போக போக இன்னும் நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த அறியாமை இருந்தாதான் இந்த உலகத்தையே நம்மளால வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் அப்போகனம் தான் முதல்ல படிக்கிறார், படைக்கப்படுது. கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? மகத்தத்துவமானது தூய ஆத்மாவிற்கும் பௌதிக இருப்பிற்கும் இடைப்பட்ட பொருளாகும். ஜடமும் உயிரும் இணையும் இந்த இடத்திலிருந்துதான் ஜீவராசிகளின் பொய் அகங்காரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷனிடமிருந்து பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளாகும். இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பரமபுருஷனின் பின்ன பகுதிகளாக இருந்தும் பொய் அகங்காரத்தின் உந்துதலால் தங்களை ஜட இயற்கையை அனுபவிப்பவர்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றன. இப்பொய் அகங்காரம் தான் பௌதிக இருப்பில் உள்ள பந்தப்படுத்தும் சக்தியாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இப்பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு பகவான் திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களை அளிக்கிறார். இக்காரணத்திற்காகத்தான் ஜட இயற்கை இடைக்காலங்களில் படைக்கப்படுகிறது. பொய் அகங்காரத்தில் செய்யப்படும் செயல்களை திருத்திக் கொள்வதற்காக பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு எல்லா வசதிகளையும் அளிக்கிறார். ஜீவராசிகள் தமது பின்ன பகுதிகள் என்பதால் அவர்களுக்குள்ள மிகச் சிறிய சுதந்திரத்தில் பகவான் குறுக்கிடுவது இல்லை. சோ இதுதான் பொய் அகங்காரத்துடைய நோக்கம். பொய் அகங்காரம் இருந்தாதான் நம்ம பகவானை மறந்து இந்த உலகத்துல நாம அனுபவிக்க முடியும். ஆனா அனுபவிக்க முடியாதே, என் குழந்தை கஷ்டப்படுதே, அதனால பகவான் என்ன பண்றார், நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். திரும்ப திரும்ப எப்படியாவது நம்மளை அழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை பகவான் எடுக்கிறார். அதுல ஒரு முயற்சியா தான் நம்ம இப்ப பாகவதம் படிக்கிறோம். அந்த ஒரு முயற்சி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பகவானை திரும்ப நினைச்சுக்கிறதுக்காக நித்தியம் பாகவத சேவையா பண்ணிட்டு. சோ என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பா இந்த முயற்சிய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவான் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இதே தான் நம்ம பண்ண போறோம். இங்க 1 மணி நேரம் படிக்கிறோம், ஆனா ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா இதான் வேலை, வேற வேலையே கிடையாது, வேற எந்த வேலையும் கிடையாது. வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், ஒன்றும் கிடையாது. எப்பவுமே பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு பகவானுடைய புகழ பாடிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாங்க எப்பவுமே நம்ம நித்தியமா நிரந்தரமா சந்தோஷமா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. சுக கோஸ்வாமி அவரும் வியாசருக்கு பிறந்தவர் தானே மாதாஜி? ஆமா ஆமா, சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி கேட்டேன் மாதாஜி.
சரி அவர் மாதாஜி. வியாசர். நன்றி சாரி மாதாஜி. மாதாஜி, மியூட் ஓபன் பண்றதுக்குள்ள மாதாஜி. பரவாயில்ல பரவாயில்ல மாதாஜி, பரவாயில்ல. மாதாஜி நாளைக்கு பீஷ்மரை படிக்கலாம். நல்ல விளக்கமா கொடுத்தீங்க மாதாஜி. பிரபு பீஷ்மரை பத்தி நல்ல விளக்கமா கொடுத்தீங்க. ஓகே பிரபு. அது நாங்க வந்து தர்ப்பணம் பண்ணும்போது அவரை பத்தி பண்ணுவோம். ஆனா எது விளக்கமே தெரியாம பண்றோம். இப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு. எதுக்காக பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னாக்க, அவர் வந்து மிகச்சிறந்த பக்தர், அவருக்கு வாரிசு கிடையாது. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், அவர் பகவான்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு, எதுக்காக தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. நம்மளுடைய கடமை பீஷ்மருக்கு பண்றது மூலமா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. அதனாலதான் நாங்க பீஷ்மருக்கு பண்றோம். அவர் குழந்தைகள் கிடையாது. அதனாலதான் பண்ணோம்னு சொல்றேன். ஆனா என்ன காரணம் தெரியாம விழால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கறது சொல்றேன் நான் உங்ககிட்ட. அது நீங்க விளக்கமா சொன்னீங்க, அது ரொம்ப திருப்தியா இருக்கு மனசுக்கு. அதனால யார்கிட்டயும் கேட்கணுங்கிறது தோணல எங்களுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப திருப்தியா இருக்கு அது விளக்கம் கொடுத்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமிக்கு சூத கோஸ்வாமிக்கும் என்ன மாதாஜி டிஃபரன்ஸ்? இவர் வேற அவர் வேற. சுகதேவ கோஸ்வாமி வியாசருடைய மகன். வியாசருக்கு பிறந்தவர். 12 வருஷ காலம் அம்மாவோட கர்ப்பத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில வந்த உடனே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ அப்ப வந்து வியாசர் என்ன நினைச்சார், இந்த மகனை பெற்றெடுத்துக்கான காரணம் என்ன, இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு தானே இந்த மகனையே பெற்றோம். ஆனா இவர் இறங்கி போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப வரவழைக்கிறதுக்காக சில முயற்சிகளை எடுத்தார். திரும்ப வியாசர் சுகதேவ கோஸ்வாமி வீட்டுக்கு வந்தார். அப்பா அவருக்கு பாகவதம் சொல்லி கொடுத்தார். பாகவதம் கேட்டார், திரும்ப கிளம்பிட்டார். இப்போ வியாசர் கவலைப்படல, சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அப்போ அவர் அப்படியே வந்துட்டு இருக்கும் போது கங்கை கரைக்கு வந்தார். அங்க பரீட்சித் மகாராஜர் உண்ணாவிரதம் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அங்க பரீட்சித் மகாராஜர் அவரை வரவேற்று அங்க உட்கார வச்சு பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த சபையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிஷி முனிவர்கள் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் அங்க வந்து குழுமி இருந்தாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தார். யாரு அப்படின்னா அவர்தான் சூத கோஸ்வாமி. அங்க இருந்து வியாசர் சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போது, பரீட்சித் மகாராஜருக்கு சொல்லும் போது சூத கோஸ்வாமி அங்க உட்கார்ந்து கேட்டார். அவர் கேட்டுட்டு 7 நாள் அவர் பாகவதம் கேட்டுட்டு, அப்போ பரீட்சித் மகாராஜர் பரமபதத்தை அடைஞ்ச உடனே இவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. இவர் வந்து சூத பௌராணிகர்னு பேர் இவருக்கு. பௌராணிகர்கள் அப்படின்னா புராணங்கள்ல வல்லவர்கள். புராணங்களை வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸா எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அப்படி அவர் அப்படியே வந்துட்டு இருந்தார். அப்படி வந்துட்டு இருக்கும் போது நைமிஷாரண்யத்துல இந்த சௌனகாதி ரிஷிகள் மிகப்பெரிய யாகத்தை நடத்திட்டு இருந்தாங்க. 1000 வருஷம் தொடரக்கூடிய ஒரு யாகத்தை நடத்தினாங்க. எதுக்காக அப்படின்னா, கலியுகத்துல மக்களுக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியாது, குறிக்கோள் தெரியாது, அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கறதுனால அவங்க இந்த யாகத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. யாரும் அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து ஒரு யாகம் பண்ண சொல்லல. அவங்களா வந்து கலியுகத்தினுடைய நன்மைக்காக இந்த யாகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப யாகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொழுதன்னைக்கும் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட், ஏன்னா அந்த வெப்பத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் ஓய்வு நேரத்துல உட்கார்ந்துருக்கும் போது ரீல்ஸ் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறதுலாம் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பகவத் சங்கத்துல அவங்க உட்கார்ந்து இந்த கதைகள் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல சூத கோஸ்வாமி வராரு. அவரை வரவேற்று உபசரிச்சு அவர்கிட்ட இருந்து பகவானை பத்தி 6 கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் விடை சொல்ல போய் நம்ம பாகவதம் படிக்கணும். சரியா? குட்டி பாகவதமே எடுத்துட்டீங்க மாதாஜி. ஸ்டார்டிங்ல வந்ததுன்னு நல்லா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நல்லா இருக்குங்க மாதாஜி. எவ்வளவு நேரம் மாதாஜி அது போடுவீங்க? என்ன மாதாஜி? கோலம் எவ்வளவு நேரம் மாதாஜி போடுவீங்க ஒவ்வொரு நாளும்? கோலமா கரெக்டா எங்களுக்கு வந்து 50 minutes மேக்ஸிமம், 50 to 60 minutes. ரொம்ப அழகா மாதாஜி ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா அற்புதமா நிறைய போடுறது கிடையாது. நான் வந்து டிசைன் எல்லாம் போட்டுருவேன், கலர் ஃபில்அப் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் உள்ள டிசைன் பண்றது, இதெல்லாம் அது ஒரு டீம் ஒர்க் தான். எனக்கு வந்து பெங்காலி கேர்ள்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த பக்கம் டீம்ல வந்து சவுத் இந்தியன் மாதாஜிஸ், நார்த் இந்தியன் மாதாஜிஸ், அந்த மாதிரி டீம் ஒர்க் தான். அவுட்லைன் நாங்க 2 பேர் போடுவோம். அந்த பக்கம் ஒரு மாதாஜி போடுவாங்க, இந்த பக்கம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் கலர் ஃபில்அப் பண்ணி நடுவில் டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் மேல இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து காமன். எல்லாரும் சேர்ந்து ஐடியாலாம் பண்ணி பண்றது. பண்ண அவங்களும் இப்ப நல்லா கத்துக்கிட்டாங்க. எல்லாருமே நல்லா கத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல யாருக்கும்
நம்ம கலர் பொடியெல்லாம் போட தெரியாம இருந்தது. இப்ப நாங்களும் வந்து நிறைய சலடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு போடுறதுக்கெல்லாம் இப்ப நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகி கொஞ்சம் நாங்களும் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கோம். பகவானுக்கு என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதே கலர் வருது இல்ல மாதாஜி? ஆமா கோலமும் கோலமும் அதே அழகா இருக்கு. அதான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு மாதாஜி. ம். அவுட்லைன் போடுறது ரொம்ப மாதாஜி. கஷ்டம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நரநாராயணர் ரெண்டேக்கு பாண்டவிட்ட காலத்திலே அர்ஜுனனும் நாராயணரும் சேர்ந்ததுதான் நரநாராயணன்றது. ஆமா அப்ப பிரபு. பாண்டவிட்ட ஆமா காலத்திலே பிரபு. இருந்திருக்கு அது. ஆமா, இது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னாக்க டைரக்டா அவங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது. இப்ப பகவான் பல விரிவங்கங்களை விரிவுடைய மாதிரி தேவர்களும் அவங்களுடைய அம்சங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பாண்டவர்களும் வந்து ஒரு அம்சம். இப்போ நம்ம அர்ஜுனன் பார்த்தோம் அப்படின்னா இந்திரனுடைய ஒரு அம்சமா தான் அர்ஜுனன் வர்றார் இல்லையா? இந்திரனுக்கும் குந்தி மகாராணிக்கும் தான் அர்ஜுனன் பிறக்கிறார். ஸோ குந்தி மகாராணியுடைய அந்த பெனிடிக்ஷன் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நாள்லேருந்தே அவர் வந்து அவருடைய விரிவங்கமா அங்க வந்து நரநாராயண ரிஷிகளை பகவான் வந்து பத்ரிகாசிரமத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருபா சிந்துபியேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय। गौ प्रेमानंद के हरि हरि बोल। हरी हरी बोल। थैंक यू माताजी। थैंक यू Thank you माताजी. हरे हरे कृष्णा। कृष्ण माताजी। நிறைய हरे விஷயம் இருக்கு कृष्ण மாதாஜி இன்னைக்கு. हरे कृष्ण இன்னைக்கு ரொம்ப இதுவா இருந்தது. हरे कृष्णा। हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। थैंक यू। ओके एंड கொடுத்துறேன். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। थैंक यू ऑल।